இந்த ராத்திரியிலும் உங்களோடு கூட நான் இந்த 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 மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தை, ஆமேன், வார்த்தை சொல்றாரு. ஆமேன். நான் விடாய்த்த கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவே சொல்லுங்க. எல்லாருக்கும் இப்போ மனப்பாடமாயிருக்குமே, ஒரு 5-6 வாட்டி கேட்டாவே சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும். There are two specific things that you see simultaneously in this verse. இந்த வசனத்தில் ரெண்டும் பார்க்குறீங்க. ஒன்று விடாய்ப்பு, தோய்வு. விடாய்ப்புக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில் என்ன சொல்றாரு? சம்பூர்ணம் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன். விடாய்ப்புக்கு என்ன கொடுக்குறாருங்க? தோய்வுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருங்களா? ஆமா, வறட்சியா இருந்தா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நீரூற்றே உண்டாக்கி கர்த்தர் நிரப்பிடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புல இந்த மாதத்துல உங்களுக்கு அதை குறித்து நான் பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதே சாயங்காலத்திலும் எப்படியாவது இந்த அற்புதங்கள் என்ற இந்த தலைப்பின் கீழே பேசினாலும் அதை எப்படியாவது உங்களோடு கூட கர்த்தர் ஈடு கட்ட அதை கடந்த வாரங்களில் உங்களோடு கூட பேசும்பொழுது காத்திருக்கிறது அநேக நேரங்கள் இருதயத்தை. ஆமா, ஆனா நான் விரும்பிட்டே இருக்கிறேன். காத்திருக்கும் போது என்ன பண்ற? ஒன்றை காத்திருக்கும் பொழுது சொல்லுங்க, காத்திருக்கும் பொழுது என் எதிர்பார்ப்பு மாறாது, விரும்புகிறது மாறாது, விரும்பி கொண்டே தான் இருக்கிறேன் காத்திருக்கும் பொழுது. அதனால அந்த காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஒரு நாளும் தள்ளவே மாட்டார். காத்திருக்கிறதுக்கு பதிலை நிச்சயமாய் கொண்டு வருவார். அதுதான் அந்த 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 அதே வசனத்தில் 2 காரியங்களை சொல்லும் பொழுது, ஒன்று ஆன்டிசிபேஷன், ஆமேன், இன்னொன்று அச்சீவ்மெண்ட். 2 காரியத்தை அந்த வசனத்தில் சொல்றார். ஒன்று ஆன்டிசிபேஷன், பதப்பதிப்பு. எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், என்ன, எப்போ. ஷூட்டுக்கு போகும்போது சொன்னானுங்க, பசங்க சொன்னாங்க, ஆனால் 11க்கு எல்லாம் ரெடியாக இருக்கும் பாஸ்டர். 11க்கு பண்ணுறானுங்க. நான் அங்கே போயிட்டு கீழே உட்காந்துக்கிறேன். எல்லாம் பண்ணாலும் அவனுக்கு 1:30 மணி வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அப்போ தான் சாப்பிட்ற டைம் நமக்கு. 1:30 மணிக்கு மேலே அவனுக்கு நிற்க விட்டானுங்கன்னா 2 மணி நேரம் உட்கார விட மாட்டானுங்க. அவனுங்களுக்கு வலிச்சு எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. நல்லா தெரியும். அதனால எப்படா முடியும், எப்படா எடுப்பீங்க, எப்படா தோ 10 நிமிஷத்துல, 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகுது, 10 நிமிஷம் 5 நிமிஷம். சில நேரத்தில் நம்மளால பொறுமையே இருக்காது. நல்ல பிரசங்க யாராக இருப்போம், நல்ல மனுஷனா கூட இருக்கலாம் மனசுக்குள்ள. ஆனால் அந்த மாதிரி வந்து ஆத்திரம் வந்துட்டு, ஒன்று அடுத்த 10 நிமிஷத்தில் பண்ணலான்னா நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு தான் பொழுது உடனே ஒரு கோவம் வந்துடுது. அப்படிதான் நீ நிறைய நேரங்களில் சின்ன விஷயங்கள் இவ்வளோ பிரஷர் எனக்கு மனசுக்குள்ள என்ன யோசிக்கலாம், பரவாயில்ல, பசங்க ஏதோ செட்டப்லாம் பண்ணுறான், நல்லா பண்ணிட்டோம், இன்னைக்கு தான் அந்த நாள் தான் அதுக்குன்னு ஒதுக்கிட்டோமே அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். உடனே ஒரு கோவம் வந்துடுது. இல்லை, காத்து இருக்கிறது. அதனால தான் இருதயத்தை. ஆமாம். ஆனால் அதை முடிச்சுக்கிச்சு அவனுங்க இந்த எல்லாம் காமிக்கும் போது, நல்லா வரும் போகுது, இல்லை அதெல்லாம் முடிச்சுக்கிச்சு 4 பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வந்துடுது. எல்லா காரியங்களும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைக்காய் ஒரு பிள்ளை எதிர்பார்க்கிறதா இருக்கட்டும், ஒரு தாய் தாப்பன்மார் உங்களுடைய பிள்ளை எதிர்பார்க்கறது, எல்லாம் காத்திருக்கிறது. அதுதான் உங்களுக்கு கடந்த நாட்களில் உங்களோடு கூட பேசினேன். அது ஒரு மரணத்தை குறித்து பேசினேன். ஏசாமி அந்த வீட்டில் ரொம்ப டியராக இருந்தார். சரி, இன்றைக்கும் நாளைக்கும் முடிந்த அளவுக்கு என்னாலே இந்த வசனத்துடைய அடுத்த பகுதியை உங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்வாரா. தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் சொல்லுங்க சத்தமா, சோர்ந்துடக்கூடாது. நீங்க தோஞ்சிடக்கூடாது. இப்ப சத்தத்தை பிரசனத்துக்கு எவ்வளவு சொல்லுங்க, தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் சொல்லுங்க, தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவார். இனி ஒண்ணுமே இதுல வளர்ச்சியே இருக்காது. இன்னிலாம் இதுக்கு சான்ஸ் இல்லை. தோய்ந்த எல்லா. இன்னும் அதிகமாக விலாவரியாய் நாளைக்கு நம்முடைய 2 ஆராதனைகளில் முடிந்த அளவுக்கு நான் விளக்குகிறேன் அந்த வசனத்தை. ஆனால் கொடுக்கப்பட்ட இருக்கிற இந்த சுருக்கமான நேரத்தில் தோய்ந்த ஆத்மாவை கர்த்தர் நிச்சயமாய் நிரப்புகிறார். அல்லேலூயா. நான் ஒரு இதை யோசிக்கணும். பல சம்பவங்கள் நம்முடைய இருதயங்களுக்குள்ளே நம்முடைய மண்டையில் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஆனாலும் ஏனோ இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு திரும்ப பேசும்படிக்கு ஏவினபடினாலே உங்களோட யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், தி புக் ஆஃப் ஜான். இது அற்புதம் தான். இதுவும் ஒரு அற்புதம். நிறைய நேரத்தில் அற்புதம் மரணத்திலேருந்து உயிர் எழுந்துருது, மரணத்தை எழுந்துக்கிறது, அப்புறம் சப்பானி நடக்கிறது, குருடம் பார்வை, இது ஒண்டிதான் இல்லை. இங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதை, பெரிய அற்புதம் தான். அந்த அற்புதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியை உங்களோடு கூட பேச ஆண்டவர் உதவி செய்வாராக. 20ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால். என்னதுங்க, என்னடா இது அப்படி மொட்டையா ஒன்று விஷயம் சொல்றீங்களே, அப்படி எங்க தேடுறாங்க இப்போ நிறைய பேர். நான் சொன்ன சில நேரத்தில் ஃபாலோ பண்ணலன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதில் நானே வாசிக்கிறதா ஒரு சின்ன பழக்கத்தை வச்சு சொல்றதுனால
188 பக்கம் 188 யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது புஸ்தகம் 20வது அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்துடைய ஒரு லைனை வாசித்தேன். எப்படி வாசித்தேன்னா, மரியாள் கல்லறையின் அருகே, அதை ஒண்டி அப்படியே பிடிச்சிங்க, அதை ஒண்டி எடுத்துங்க. என்ன ரொம்ப இது சம்பவம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இவ்வளவுதானா, இதை தான் பேச போறாரா நீங்க நினைக்கிறது ஒரு நான் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். கர்த்தர் வேற ஒன்று பேச சொல்லியிருக்கிறார். சரியா, ரைட், கவனிங்க. இதை கேட்ட உடனே இது ஒரு விஷயமா அப்படின்ட்டு நிறைய நேரத்தில் இருக்கக்கூடாது. கல்லறையின் அருகே, கல்லறை என்றால் என்னங்க, கொஞ்சம் பேசுங்களேன். இன்னைக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் ஒரு வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் பேசுனா. கல்லறை என்னது, முடிவு. கல்லறைனாங்கன்னா இது இது வாட் பர்த் பிளேஸா, பர்த்டே கொண்டாடுற மண்டபமா, கல்யாணம் பண்ணுற இடமா? கல்லறை என்னதுங்க, முடிவு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா கல்லறையில் போய் சந்தோஷமா வா இங்கே வந்து சாப்பாடு போ சாப்பிட்லாம், கல்லறையில் உட்காந்து நாங்கள் சாப்பிட போகிறோம், எங்கள் பிரியாணி தின்னுவாங்கப்பா, செய்ய மாட்டோம். கல்லறை என்றால் என்னதுங்க, முடிவு. கல்லறைனா அழுதான் வரும், சொல்லுங்க. கல்லறைனா அழுகை தான் வரும். கல்லறை என்றாலே இருதயத்தில் தோய்வு. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 காரியங்களும் எனக்கு எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு 2-3 காரியம், 2 வந்தாலும் 3 ஆக்கிடுவேன் நான் எப்படியாவது. அதனால எப்பவுமே 3 நம்பர் பூச்சிக்கு தான் நினச்சிக்காதீங்க. அது ஒரு பிரசங்கத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அதில் 3 பேர் ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயும் கொண்டு வந்துடுவேன் நான். வரத்துக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பாருங்க, இந்த அழுகும் பொழுது she was drained, she was distressed, she was totally distracted. அவள் வறட்சி ஆயிட்டா. ஏன்றதை விளக்குறேன். எங்க அழுகிறாள், கல்லறையின் அருகே அழுது. நல்லா கவனிங்க, பிரசன்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பாடம் எடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. அதில் பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுது. அதில் பதங்கள் இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம்னு சொல்லுவோம். நிகழ்காலத்தில் பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கிறா. எப்படி சொல்றா பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, கல்லறையின் அருகே அழுது, சொல்லுங்க, அழுது கொண்டிருந்தால் அப்படின்னா அது முடிவில்லாம, அவ்வளவுதான். இனி என்ன பண்ண போற தெரியல, இனி எப்படி இது என்ன அப்படின்ட்டு. சரி, இந்த மரியாள் யாருன்றது, ஒருவேளை இந்த மக்தலேனா யாருன்னு உங்களுக்கு தெரியாது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஆழமா யோசிச்சது. ஏன் இவ இப்படி பண்ணா, யார் இவ அப்படின்னு ஒரு டக்குன்னு தோணுனால குறிப்பிட்டு சில வசனங்களை சொல்லுகிறேன். டக்குன்னு என்னோடு கூட திருப்பி பாருங்க. ஒன்று, என்னோடு கூட நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் the book of Luke, இந்த மக்தலேனா யார், என்னடா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், ஏன்டா அவ்வளோ அழுகுறா? சிலத்துல நம்ம இந்த சாவுக்கெல்லாம் வந்தவங்கலாம் பார்த்துக்கிறீங்களா, சம்பந்தமே இருக்காதுங்க, கூட கூட்டு வந்துக்கிறாங்கன்னு பயங்கரமா அழுவுங்க. பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன். அதை நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. எங்கயா சம்பந்தமே இருக்காது. நான் வந்து ஒரு சிலர்லாம் அழுத பிறகு நானே கேட்பேன், யாருப்பா அவங்க? அந்த அக்காவா, ஒன்று வீட்டு, நம்ம ஊரில் கிராமத்தை சொல்ற ஒன்று வீட்டு அது போயினே இருக்கும் லிஸ்ட். ஏன்டா இவங்க? அதாவது சில ஜனங்க பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத அழுவாங்க. இதுக்காக இவ்வளோ அழுது அப்படின்ற மாதிரி. இந்தம்மா அப்படி அழுவலை, நல்லா கவலுங்க. இது ஜோக்கு மாத்திரம் இல்லை, நான் உண்மையாகவே அது ரொம்ப, ஏன் இவ்வளோ அழுதா, வாட் இஸ் தட் சோ மச் ஃபார் ஹர்? நீங்க சிலருங்களே ஒரு காரியத்தினுடைய நெருக்கம் நம்மை அழுகைக்குள்ளே கொண்டு வருகிறது, தோய்வுக்குள்ளே கொண்டு வருகிறது. சொல்லுங்க, தோய்வுக்குள்ளே கொண்டு வருகிறது. People don't understand the reason for that, but you know the pain. You know the pain of that sorrow, because when I read this word in English, it says that, she was so sorrowful, languished அப்படின்னு சொல்லுது. ஒருத்தரோட சேட் பண்ணியிருந்தேன், அவங்க எங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. அவங்க திட்டு ஒரு பயங்கரமான வார்த்தையை போட்டிருந்தாங்க. எனக்கா ரொம்ப நேரம் சரி சேட்னா நான் சேட்லாம் பண்ணல, சேட்னு ஒன்றே தப்பாக எடுத்துக்காதீங்க, அதாவது ஜோம் பண்ணணும்னு சொல்லிச்சு. அது பார்த்தா அது ஏதோ ஒன்று அமைச்சிங்கன்னா அப்புறம் நான் ஒரு வார்த்தை அமைச்சேன்னா அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை அமைச்சு. எனக்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தை வந்துச்சு, புதுசாக கண்டுபிடிச்சினேங்கிறானுங்க. அது என்னடா வார்த்தைன்னு போய் மீனிங் பார்த்தா அது பயங்கரமாக நல்ல ஒரு வார்த்தை தான் அது. அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே இல்லை இவ்வளோ வாழ்க்கையில். அது மாதிரி இந்த லாங்குவேஜ்ன்றது ஒரு கேட்காம வசனத்தில் தான் இருக்குது. நான் வாசிக்கிற நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ற வார்த்தையில் லாங்குவேஜ், இனி என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனி எனக்கு விடிவு காலமே இல்லை. சாரோ எல்லாருக்கும் தெரியும், துக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த அம்மாவுடைய அழுகையின் காரணம் என்னவென்றால், இனி எனக்கு விடிவு காலமே கிடையாது, இனி நான் எப்படி மீண்டு வருவேன்? ஏன் அப்படி என்றால், என்னோட கூட லூக்கா எழுதின இந்த அம்மா யார் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். 8வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல, அவர் பொல்லாத ஆவிகளையும்
வியாதிகளையும். லூக்கா டக்கு டக்குன்னு திருப்பி நான் கூட அப்பதான் நீங்க ஃபாலோ பண்ண முடியும் நான் பேசுறது. ஏன்னா இது ரொம்ப சுருக்கமான 20-25 நிமிஷத்துல பிரசவம் பண்ணா ரொம்ப சேலஞ்ச். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி உன்னால அரை மணி நேரம் 20 நிமிஷம் பேச முடியுது? அப்படிதான் நாங்க பயிற்சி வைக்கிறேன், அப்புறம் 1 மணி நேரம் பேசுவோம் சில நேரத்தில் அப்படின்ட்டு. அதனால என்னோட கூட ஃபாலோ பண்ணீங்கன்னா டைமை மிச்சப்படுத்தலாம். பாருங்க, லூக்கா 8:2 வாசிக்கிறோம். அவர் இயேசு பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாள். அப்ப இந்த அம்மா யாருங்க? She was a delivered person. 7 பிசாசு தான் நமக்கு எப்பவுமே மைண்ட்ல வரும். பிசாசு தான் பெருசா பேசும், அவளை தூக்கி போடுங்க அப்படி ஓரமா. இவள் யார்? விடுதலையாக்கப்பட்டவள். சொல்லுங்க, விடுதலையாக்கப்பட்டவள். இந்த அம்மா யாருங்க? அப்படி பிசாசுனால பிடிக்கப்பட்ட இவள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறவள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவள் யாராய் மாறி இருக்கிறார் என்றால் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவளோடு கூட இருந்தார்கள். யாரோடு கூட? அப்ப இந்த அம்மா யாருங்க? ஏசாமிக்கு ஊழியமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் எப்படி இருந்தாங்க? பிடியில் இருந்தார்கள். ஆனால் எப்படி ஆயிட்டாங்க? விடுதலையாக்கப்பட்டு விட்டால் இப்ப எப்படி இருக்கிறார் என்றால் she was a devoted supporter. எப்படி மாறிட்டா? அர்ப்பணிக்கிறேன். ஏனோ தெரியல, என்னுடைய ஆவியில இது ரொம்ப ஆழமா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அன்ற குறிப்பிட்ட இந்த ஒரு சிலரை கொண்டு வாங்க உங்க கேட்கணும். சிலருக்குலாம் ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. நான் ஜெபம் பண்ணும்போது வீட்டுல இருந்து கிளம்ப ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மழை பெய்யுது எனக்கு நல்லா தெரியும். இது நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கலாம். மழை பெய்யுது நான் கேட்டாவே அடுத்தது குயிக்கா ஒரு பதில், பாசார் மழை பெய்யுது பாசார், முள்ள பாசார், என்னப்பா சார் உங்களுக்கு புரியலையாப்பா சார் அப்படின்னு பேசுறதுக்கு கூட நிறைய பேருக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். ஒரு சிலர் அப்படியே இருந்தாலும் நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். கர்த்தர் இடத்துல சமூகத்தில் நான் போனோம் அப்படின்ற இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு இப்படிப்பட்ட நான் பேரெல்லாம் சொல்லி இங்கே ஒரு பிரிவினையை உண்டாக்க விரும்புறது இல்லை. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க, நம்ம சபை எல்லாம் என் சொந்தக்காரங்க, என்னுடைய ஆட்கள், ஏசாமியுடைய ஆட்கள். அதனால் உங்களை நான் ஆனால் அதிலே நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் ஒரு பெரிய காரியம் எதுவும் நடக்காம இவ்வளோ அர்ப்பணிப்போடு இருக்கிறார்களே? அவளுடைய அர்ப்பணிப்பை அவள் விடவே இல்லை. இன்றைக்கு நான் வெறும் அற்புதத்தை மாத்திரம் பேச போறதுல ஒரு ஆழமான ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு உற்சாகத்தையும் உங்களுடைய செய்கிற காரியத்தை விட்டுறாதீங்கன்றதுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. நீ செய்கிற காரியத்தை செய். விடுதலையாக்கப்பட்டால் she was delivered and she became a devoted supporter of Jesus. அல்லேலூயா. இவள் விடுதலையாக்கப்பட்டதனோடு கூட நிறைய பேர் விடுதலை வாங்கிட்டவனே என்ன பண்ணிடுறாங்க? எவ்வளவு பேர் வேதாமத்தில் வாசிக்கிறோம். அவர் திரளான அற்புதங்களை செய்தார். இயேசு செய்த அற்புதங்களை எண்ணவே முடியாது. அதை எழுத வேண்டும் என்றால் இந்த வேதாகமம் போதாது. அவளை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கின உடனே அவள் எப்படி மாறிட்டாலாம்? அங்க சிலர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு கூட இணைந்து அவளை என்ன பண்ணிட்டா? she became a devoted supporter for Jesus. அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அந்த உதாரணம் சொன்ன இல்லையா, சம்பந்தமே இல்லாத அழுவாங்க, மூக்கு தொடச்சுக்கினேன். யார் மேல சளியை துடைக்கலான்னு அழுகுற கேஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க இந்த சாவுல. இந்த அம்மா அப்படி அழுவலங்க. jokes apart, she really cried because she was a devoted supporter of Jesus. Now she was under languish. ஆங்கில வார்த்தை அதுக்கு தான் அதுல பொருந்தது. ஏனென்றால் இப்போ யோசிக்கிறா, நான் இவ்வளவு இவரை நேசித்தேன், இவர்தான் என்னுடைய வாழ்க்கை, இவர்தான் எனக்கு எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த வசனத்தினுடைய 13வது வசனங்களை வாசித்தீங்கன்னா, இப்போ அங்க வந்துருங்க 158க்கு, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 2 விஷயத்தை அங்க சொல்லிட்டேன். இப்போ அடுத்த ஒரு 2 விஷயத்தை சொல்லிடுறேன். அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகுற? அங்க கேட்கறவங்க, சுத்தி தீர்கிறவங்க 2 தூதர்கள் வந்து கேட்கறாங்க, ஏன் அழுகுற? அதற்கு அவளின் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். யோவான் 20:13 வாசித்திருக்கிற வசனத்தை என்ன சொல்றாங்க? ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? என் ஆண்டவரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? So that's why she was so sorrowful. She was languished within herself. Today, why am I saying all these words? இதெல்லாம் ஏன் பேசி கொண்டிருக்கிறேன்னா, சிலருக்கு நமக்குள்ளே ஒரு காரியத்தினுடைய தோய்வு, சொல்லுங்க சத்தமா பேசுங்க பரவாயில்ல,
7:57 ஆயிடுச்சு. இன்னும் எப்படி 10-15 நிமிஷம் பேசிதான் ஆகும் உங்களுக்கு. இன்றைக்கி நான் 8க்கெல்லாம் முடிச்சலாம்னு நினச்ச முடியல. அது சொல்லுங்கள், என்னோட சொல்லுங்கள். என்னதுங்க? அநேக காரியங்கள் நம்மை தோய்வுக்குள்ளே கொண்டு வருது. அதில் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்கள் தோய்வுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். அல்லேலூயா. ஆனால் ஏசாமி பல முறை அவருடைய பிரசங்கத்தை பேசும்போது நம்ம கவனிச்சு தான் இருக்குது. ஆனால் சூழ்நிலை அவளை அப்படி போட்டு அடித்ததுனால, அதை கண்கூடாய் பார்த்ததுனால அவளுக்கு அது ஞாபகம் வரல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எபிரேயர் 13:5 இருக்குது, 8 இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் என்னதுங்க? ஏசாமி நம்மளை விட்டுட்டு சொல்லுங்க, சத்தமாக தான் பேசுங்களேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும், நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போனாலும், என்னடா இது பயங்கரம், எனக்கு கூட கவிதை வருது, சரி வச்சுக்கிட்டா நீ அடைக்காதே, அப்புறம் ஏன்னா தப்பாக சொல்கிற போகிறேன். அல்லேலூயா. அதனால தான் பாடின, ஆழியில் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ரொம்ப அழகாக கட்டிக்கிறாரு. நம்ம இவர் தான் நிறைய பாடலை கட்டியிருக்கிறாரு. அசைவாடும் ஆவியே, நிறைய பாட்டு பாடுவோம் அவங்க பாட்டை. நிர்மலா நடராஜன் அவர் மரிச்சிட்டார் ஐயா. ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். எனக்கு திடீர்னு எனக்கு இருதயத்தில் வந்துச்சு. ஆழியில் சொல்லுங்க, ஆழியில் ஆழங்களில் என் கூடவே தான் இருக்கிறாரு. சொல்லுங்க. இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துடுச்சு. லேலு. ஆனால் பட் இவங்க யாரு? டக்குன்னு போங்க, கனெக்ட் பண்ணுங்க. Who was she? She was a devoted supporter. Not only that, I will show you a couple of other things as well. இன்னும் ஒரு 2-3 காரியங்களை, ஒரு 2 காரியத்தை காமிச்சிடுறேன். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவங்க not only she was a devoted supporter, 27ஆம் அதிக வசனத்தில் 55 வாசிக்கிறேன். 27, 55, 56 வாசிக்கிறேன். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே என்ன பண்ணாங்க? தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இது இந்த ஏசாமுடைய நம்ம குரூசிஃபிகேஷன் நடந்திருக்குது. அவரை மரணத்தில் கொண்டு போகிறார்கள். அவர்களுக்குள்ளே நல்ல கவனிங்க, அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாக மரியாளும் செபதேலுவின் குமாரனாகிய தாயும் இருந்தார்கள். அல்லேலூயா. Number 2, she not only was a devoted supporter, she never distanced herself from Jesus. அவளை இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு நாளும் விலக்கிக் கொள்ள கூடாது என்று இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்த ஒருத்தி. அதனால தான் அந்த அழுகை. சொல்லுங்க, ஏன் அழுதோ? அவள் விடுதலையாக்கப்பட்டவள். விடுதலை பெற்றுக்கொண்ட உடனே அவள் எப்படி மாறிட்டா? இயேசுக்கு முற்றிலுமாய் ஊழியம் செய்கிற, மனப்பூர்வமாய் ஊழியம் செய்கிற ஒரு மேலான ஊழியக்காரியாய் மாறிவிட்டாள். அல்லேலூயா. பெருசா அந்த அம்மாவுக்கு என்ன அவர் வீடு கட்டி கொடுத்தாரா? இன்னைக்கு இருக்கிற ஊழியத்தில் இருந்தாவே அதெல்லாம் கேட்குறாங்க. வீடு கட்டி கொடுப்பீங்களா? என்ற ஒருத்தர் கேட்டார், வீடு கொடுத்துருவீங்களா? பைக் வாங்கி கொடுப்பீங்களா? நான் கார்பரேட் கம்பெனியாக நடத்துகிறேன், ஊழியத்தில் வந்தா அட்லீஸ்ட் ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட், சிங்கிள் கேட்கல. என்ன கேட்குறாங்க? ஏன் சிரிங்க, பரவாயில்ல, மனசு சொல்லும் போது சிரிங்களேன், ஏன் அப்படிங்கிறீங்க? ஒரு மாதிரி இப்படி இருக்கமா என்னமோ கெட்டவாத பேசுகிற மாதிரி. டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கேட்குறாரு. பைக்குக்கு பெட்ரோல் அலவன்ஸு. நான் கேட்டேன், அந்த அம்மாவுக்கு என்ன அவ்வளோ பெருசாக செஞ்சுருப்பாரு? ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டார். சாமி ஒன்றும் அவ்வளோ பெருசாக செஞ்சுருக்க மாட்டார், நீ பார்த்துக்க போ, நான் தான் உன் கூடவே இருக்கிறேனே. அவர் பிக்கஸ்ட் ப்ராமிஸ் என்னது சொல்லுங்களேன்? நான் உன்னை விட்டு கைவிடுதலை. அல்லேலூயா. இதுதான் அவர்கிட்ட பேசுச்சு. இதுதான் அவரை முதல்ல உணர்ந்துச்சு. She saw, she spoke, she sensed Jesus. அல்லேலூயா. பெரிய அற்புதம் தெரியுமா? இயேசுவை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பனா அதை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை சார். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? நமக்கு என்ன தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணி கேட்ட உடனே அந்த காரியம் நடந்தால் தான் பெரிய அற்புதம். ஆனால் இன்னைக்கு வேறு ஒரு அற்புதத்தை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். பிடித்துக் கொள்ளுங்கள். என் கண்கள் இப்பொழுது இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கும் என்றால் அதை போல ஒரு அற்புதம் எதுவுமே இல்லை. என் நாவுகள் எப்பொழுது இயேசுவோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும் என்றால் அதை போல ஒரு அற்புதம் எதுவுமே இல்லை. இயேசு என் கூடவே இருக்கிறார் என்ற உணர்வு எப்பொழுது என் கூடவே இருந்து கொண்டிருக்கும் என்றால் நான் படுத்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும். See, the biggest miracle is that. That is the biggest miracle I'm telling you. இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததை முதல்ல பார்த்தது யார் தெரியுமா? Devoted supporter of Jesus, who never distanced herself, was a true disciple,
always had the opportunity of seeing Jesus every time in her life. Hallelujah. நான் ஆண்டு சொல்றார் 16ஆம் வசனத்தில் பாசுறமா, ஏசு அவளை நோக்கி மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அதற்கு போதுகிற என்ற அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி பாருங்க 13ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, இயேசு அவளை பார்த்து, சொல்லுங்க, இயேசு என்ன பார்க்கணும் சொல்லுங்க. அதான் பெரிய அற்புதம். இன்னைக்கு எனக்கு ஒரு வியாதி சோகமாகணும், எனக்கு இதுவாகணும், எங்கள் வீட்டுக்காரர் சரியாகணும், அதுவாகணும், எல்லாம் வீடு கட்டணும், இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு உலகத்தில் தான் விட்டு போகிற காரியம். சொல்லுங்க, எல்லாம் உலகத்தில் விட்டு போகிற காரியம். சத்தமா போட்டு சொல்லுங்க, எல்லாம் உலகத்தில் விட்டு போகணும். உங்களை பார்த்து சவால் விடுறேன், யாருன்னா இங்கேருந்து எதனா எடுத்துன்னு போங்க. உங்களை அங்கே மீட் பண்ணும்போது காமிங்க என்கிட்ட, ஐயா அங்கேருந்து இதை தூக்கின்னு வந்த ஐயா, எங்கள் வீட்டில் ரொம்ப சேர்த்து வச்சிருந்தது, அப்படியே வச்சிருந்தேன், பீரோவில் வச்சு அங்கே பூட்டுவேன், இங்கே பூட்டுவேன், லாகரில் பூட்டினேன், அதில் பூட்டினேன், எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துக்கிற பாருங்க அப்படின்னு காமிங்க. அங்கே வேணா கை தட்டுறேன். யாராலே முடியாது சொல்லுங்க. எது கூட தரமா இருக்கும்? இயேசு ஒருத்தர் தான் கூடவே இருக்க போறார். சொல்லுங்க, அதுதான் பெரிய அற்புதம். என் கண்கள் இயேசுவையே பார்க்கிற கண்களாய் இருக்க வேண்டும். என் நாவுகள் அவரையே பேசுகிற நாவுகளாய் இருக்க வேண்டும். அவர் பேச நான் கேட்கணும், நான் பேச அவர் கேட்கணும். பேசுங்க பேசுங்க பேசுங்க. அவர் பேச நான் கேட்கணும், நான் பேசினா அவர் கேட்பாரு, அவர் பேசுனா நான் கேட்பேன், நான் பேசினா அவர் கேட்பாரு. அதுதாங்க பெரிய அற்புதம். அதுதாங்க இயேசு உங்களுக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியம். அதுதாங்க இங்க ஒரு பெரிய அற்புதமாய் மாறினது. அழுகிற அவள் language, she was a sorrowful, தோய்ந்திருந்த அந்த இதயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த அற்புதம் தெரியுமா? கண்ணாலே அவள் பார்த்தாள், அவர் அவளை பார்த்தார், இவர் அவளை பார்த்தார், அவள் அவரை பார்த்தார், இவள் அவரை பார்த்தார். What more do you want, my friend? இதோட ஒரு பியூட்டி சொல்லட்டுங்களா? அதுக்கப்புறம் பேதுரு பேசினார், 3000 பேர் அடிச்சுக்க போட்டாங்க. அது இந்த மதாண்டா முதல் பிரசங்கியார் உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறதுக்கு. அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. நான் ஆண்டவர் ரொம்ப அழகா என் கண்ணை திறந்து காமிச்சாரு. பாருடா டே, எவனோ பெரிய பிரசங்க நினைக்கிறீங்க? யார் என் கூடவே இருக்கிறானோ, யார் என்னை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது அற்புதமாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார் ஐயா. அதனால பாருங்க 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் தன்னுடனே, பாருங்க என்ன அழகா இருக்குது, என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 18 வாசம் என்ன சொல்றீங்க? அவ போய், அவள் தான் முதல் பிரசங்கத்தையே செய்தாள் சார். இனிமேல் யாருன்னா உங்களை யாருன்னா சொன்னாங்கன்னா, பேதுரு பண்ண பிரசங்கம் அது இதெல்லாம் சொன்னாங்கன்னா, யோ அதெல்லாம் ஓர வைங்கயா. மகதலேனா மரியாள் தான் ஃபர்ஸ்ட் பிரீச்சர் இந்த ரிசரக்ஷன். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலை யார் முதல் பிரசங்கியாரு? யார் இந்த மகதலேனா? டாக்டர் ரெய்னார்ட் போங்கேவா? இன்னைக்கு பெரிய பேர் ஒருத்தர் வந்தாரு, ஹைதராபாத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறார். நல்ல மனுஷன், ரொம்ப அதிகமாக அவளை ஃபாலோ பண்ணல, நான் பார்த்து கேட்டிருக்கிறேன். கிறிஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஹைதராபாத்ல அந்த லால் பகதூர் ஸ்டேடியத்தில் 50,000க்கு மேல ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்கிறதற்காய். இப்போதான் 25, 26, 27 3 நாள் முடிஞ்சுது. எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. முதல்ல இந்த மாதிரி பெரிய கூட்டத்தில் போகிறதுக்கே நமக்கு ஒரு தயக்கமாகுது. ஏன்னா இதை போயிட்டு அங்கே போய் எங்கேயாவது உட்காந்து அதுக்கு லைவ்லேயே பார்த்துக்கலாம். அவர் என்ன பேசினாரா, பேசுறது தானே கேட்கணும். அதை இப்போ தான் இன்றைக்கி மீடியா வந்துச்சேன்னு சொல்லி ஒதுங்கிட்டேன். இன்னொன்று அது நேரங்களும் அந்த காலகட்டங்கள் இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பேச பாருங்க. இவர் எல்லாரையும் கர்த்தர் இப்படி பயன்படுத்தினார். நல்லது. ஒரு இப்படி தான் விமர்சையாக இருந்தால் தான் பெருசாக ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை அவரை பார்த்த வார்த்தையாக இருந்தால், அவர் நாவிலிருந்து நீங்கள் கேட்ட வார்த்தையாக இருந்தால், அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட பேசுகிற வார்த்தையா இருந்தால், அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் தெரியுமா? அதுதான் பெரிய பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் ஒருவேளை எல்லாம் முடிஞ்சது என்று நினைக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறதற்கு, உன் வாழ்க்கைக்கு ஏதுவா இதை மாற்றுகிறதற்கு அது மாற முடியும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. What a beauty. Amen. She saw. அதனால அவர் ஆண்டவர் சொல்றார், don't be disturbed மா, don't be doubting, don't be distracted, be calm, confident, be composed. அதான் சிம்பிளாக சொல்லிட்டார் அவர். அதே ஒரு வசனத்தில் அழகாக பேசி முடிச்சிட்டார். என்ன சொல்கிறாருமா, போட்டு நீலாம் இது பண்ணாத, ஒன்று தான் உங்கள்கிட்ட அன்னிலேருந்தே சொல்லிடுறேன், விடுதலை ஆக்கின நாள்லேருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், என்னை சுற்றி கேட்டிருக்கிறேன், நான் உன்னை விட்டு எந்த சூழ்நிலையும் விலகவே மாட்டேன். மகதலேனா இடத்துல சொன்னதை தான் ஆண்டவர் இந்த ராத்திரியில் உங்களிடத்துல சொல்கிறார். பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நீங்கள் எதை பெருசாக வேணால் பிடிச்சிங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்ப வேண்டிய விது என்ன தெரியுமா? உங்களோட இயேசு இருக்கிறார். அதுதான் பெரிய அற்புதம்.
அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒரு நாள் உங்களுக்கு தப்பு செய்ய மாட்டார், தீங்க செய்யவே மாட்டார், உங்களை ஒரு நாளும் தட்டி கழிக்கவே மாட்டாரு. நீங்க பேசினா எவனோ ஒருத்தன் பேசுறான், இவெல்லாம் பேச வந்துட்டான்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டாரு. நீங்க பேசுகிறதை அவர் எப்பொழுதும் கேட்கிற தேவன். Maybe people are not paying any attention to what you are speaking. Maybe your own spouse or someone that is so more closer to you are not listening what you are speaking. So don't evaluate God because God is not listening to my prayers. God every time and again listens to your prayer. ஆண்டு ஒரு நாள் உன்னை தட்டி கழிக்கவே மாட்டார் ஐயா. உன் வார்த்தையை நிராகரிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. நீ அழுகிற அழுகையை, உன் துக்கத்தை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற உன்னுடைய நினைப்புகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அவர்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற புள்ள, நீ படிக்கும் பொழுது, ஸ்கூல்ல போகும்போதும் சரி, நீ செய்கிற எல்லா காரியத்திலும், நீ போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஒரு கடன்காரனே உன்னை வந்து அவமானப்படுத்தினாலும் அங்க ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. நீ நினைச்சுக்கலாம், எப்படிடா அந்த அவமானத்தில் அவர் சகிச்சுப்பாரா? அவர் அதை உன்னோடு கூட இருந்து தாங்கி கொண்டிருக்கிறார். உனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். கடன் வாங்கினது உன்னுடைய பெரிய தப்பா இருக்கலாம், ஆனா உனக்கு உதவி செய்ய வேண்டியது அவருடைய பெரிய கடமையா இருக்கிறபடினாலே உன்னோடு கூட அவர் நிற்கிறார். உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். மகதலேனி அவர்கிட்ட தான் சொல்றாருமா, நான் சொல்றேன் கேளு, நான் பேசுறதும் காது கொடுத்து கேளு, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நீ எதை செய்தாலும் ஆண்டு சொல்ற அந்த ஆண்டவருடைய இறுதிக்குள்ள வந்திருக்கலாம். புதிய மாதத்துக்குள்ள போறோம், வாக்குத்தத்த வார்த்தை இருக்குது, எல்லாத்தையும் பேசலாம். ஆனா இதை நீங்கள் பற்றி கொண்டு இந்த ராத்திரில போய் படுக்கும்போது ஒரு நம்பிக்கையோடு படுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை விட்டு விலகவே இல்லை, ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை, என்னை விட்டு விலகவே மாட்டார். எதுவுமே முடிவல்ல என் வாழ்க்கையில. சொல்லுங்க, உங்க வாயை திறந்து எல்லாரும் கண்களை மூடி சொல்லிட்டே இருங்க, எதுவுமே முடியவில்லை, எதுவுமே முடியல. எதை கர்த்தர் ஆரம்பித்தாரோ, எதை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று துவங்கி இருக்கிறாரோ, அதை கர்த்தர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு உதவி செய்கிறவர், என்னோடு கூட நம்பிக்கையா எனக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எனக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் நிராகரிக்கப்பட்டதை போல இன்றைக்கு மகதலேனாவை பற்றி சொல்லும் பொழுது, the Lord gave me 3 words. She was tremendously under that drained moment. She was so distressed, and not only that, she was so distracted. Can I still trust? அப்படிதான் இன்னைக்கு அநேக நேரங்களில் சூழியங்கள், when you're in a languishing moment, துக்கத்தின் சூழ்நிலையில எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் அநேக நேரங்களில் காரியத்தினுடைய சூழ்நிலைகளுடைய நிராகரிக்கப்பட்டதை போல காணப்படும். ஆனால் ஒன்று தான் ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவாய் நின்று பேசுகிறார். நீ எத்தனையோ முறை கேட்ட வார்த்தை தான், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி நான் உன்னை விட்டு விலகுவேன், உன்னை கைவிடுவேன் என்று கர்த்தர் அன்றைக்கு பேசினது தான் இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு. நீ இயேசுவை நம்புனா அதை முற்றிலுமாக நம்பிக்கொண்டே இரு. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா முழு நம்பிக்கையோடு கூட அதை நம்பிக்கொண்டே இருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறத ஒரு நாளை மாற்றுறவர் இல்லை. ஏசாமி சொன்னதை அவர் மாற்றவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், இந்த சூழ்நிலை ஒன்று விட்டு ஓடிட மாட்டேன். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஒரு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இப்படிப்பட்ட நிர்பந்தத்து நடுவில் ஒரு மனுஷனை பழிச்சிட்டே இருக்கும்போது, இல்லை உன்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கும்போது ஆண்டவர் விட்டுட்டு ஓடிட்டாருன்ட்டு, அங்கே உன் கூட தான் நிற்கிறாரு. நீ எதை வாங்குறாயோ அது உன் மேலே நின்று உன்னோடு கூட இருந்து அவர் தடுத்து அவர் பெற்று கொண்டிருக்கிறார். உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். மகதலேனா அதை விசுவாசித்து ஓடி போய் சொல்றா, அவள் எதை பார்த்தாலோ எதை கேட்டாலோ பேசினால் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. நீ உன் வாயை திறந்து பேசிக்கொண்டேரு, உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் சூழ்நிலை ஜெயத்தை கொண்டு வரும், அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கும்.